கை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நல்லவர். நாம் எல்லாருக்கும் பரிச்சயமான அறிந்த ஒரு வேத பகுதி. அநேக முறை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் காரியங்களை நாம் படித்திருக்கிறோம், கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் அவைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு, நம்மோடு கூட பேசுவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியிலிருந்து ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். அக்கறை படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ரெண்டு விதங்களில் சொல்லலாம். நம்மேல் அக்கறை உள்ள தேவனாகவும் அவர் இருக்கிறார், நம்மை அக்கறைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் இருந்த இடத்தில் நம்மை வைக்கிறவர் அல்ல, இருக்கிற நிலையிலேயே நம்மை வைக்கிறவர் அல்ல, அவர் விரும்புகிற இடத்திற்கு தேவன் நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்தில் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்மை கரை சேர்க்கிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ என்னை கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டுட்டு அவர் மறைந்து போகிறவர் அல்ல. எப்பொழுது தேவன் நம்முடைய கரத்தை பிடித்தாரோ, ஆமென், எப்போது கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தாரோ, எப்போது தேவன் நம்மை அழைத்தாரோ, எப்போது அவர் என்னை அவரோடு கூட இருக்கும்படியாக என்னை இணைத்தாரோ, அப்போதிலிருந்து நாம் மறைக்கிற வரையிலும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை தான் சங்கீதக்காரன் நல்ல உணர்ந்து ஒரு வார்த்தை சொன்னான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நடத்துகிறவர் அல்ல, அவர் மரணம் பரியந்தம் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் நாம் வாசித்த இந்த 35 வசனத்திலிருந்து 41 வசனங்கள் வரை நடந்த சம்பவம் நாம் அறிந்தது. ஆண்டவர் சீஷர்களோடு கூட அவர் படவில் அவர் போய் கொண்டிருக்கிறார். கடலில் அவர்கள் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பலத்த சுழல் காற்று, பெருங்காற்று, படகு அலையினால் நிரம்பி படகு மூழ்கத்தக்கதான ஒரு பெருங்காற்று அங்கு வீசி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த படவின் பின்னணியத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் என்ன பண்ணுறார்? வசனம் சொல்லுது, அவர் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாக இருந்தார். சீஷர்களுக்கு எல்லாம் பயம் உண்டாயிட்டு, ஆண்டவரே என்ன செய்கிறோம், என்ன நடக்கு, நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறார். உடனே ஆண்டவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன பண்ணுறாரு? அதற்றுகிறார். உடனே அவருடைய சத்தத்திற்கு காரியங்கள் என்ன? இப்போ இவங்க எங்க பிரயாணப்படுறாங்க? கடல் மேல் அவர்கள் என்ன பண்றாங்க? பிரயாணப்படுறார்கள். இவர்கள் செய்ய வேண்டிய, இவங்களுக்கு இப்ப நடக்க வேண்டிய இருந்து அடுத்த சீஷோருக்கு இவங்க என்ன பண்ணணும்? போய் சேர வேண்டும். இங்க என்ன நடக்குது? இந்த கரையை கடப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் வெறுமனை உள்ள கொண்டு போல இங்க கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கொண்டு போகிறார். அதை தான் நான் உங்களுக்கு சொன்ன, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். ஆமென். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இதை நல்லா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை நான் எப்படி சொல்றேன்னு சொன்னா, ஒரு காரியத்திற்கு கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்ய போகிற செயலை அவர் எனக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் எதை வாக்குத்தத்தமாக கொடுக்குறாரு தெரியுமா? இப்போ இவங்களுக்கு நம்ம எங்கே போயிடுவோம்? அக்கறைக்கு போயிடுவோம். இதை இப்படி நீங்கள் இந்த செய்தியை கவனிங்க. என் வாழ்க்கையில் ஒரு காரியத்திற்கு கர்த்தர் என்னை கொண்டு போவதற்கு முன்பதாகவே தேவனுடைய வார்த்தையை கொண்டு தான் கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரு நாளும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? அவர் வார்த்தை இல்லாமல் என் வாழ்க்கை இருக்கவே கூடாது. ஆமென். ஒரு காரியத்தினுடைய துவக்கத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி சார்ந்து போகிறவர்களுக்கு நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு மகிமையான காரியங்களை செய்வார். இந்த இடத்தை நான் இப்படியாக கூட பார்க்கிறேன். ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு பிரதானமான வாக்குத்தத்தத்தை கொடுத்து இந்த பிரயாணத்தை கர்த்தர் துவங்குகிறார். இந்த பிரயாணத்தை ஆண்டவர் எப்படி துவங்குறாரு? வெறுமனா துவங்கல. பிரயாணம் இவர்கள் என்ன நோக்கத்திற்காக இவர்கள் ஆரம்பிக்கிறார்களோ,
இவர்கள் எதை நிறைவேற்றுவதற்காக இந்த செயலை இவர்கள் செய்ய துவங்குகிறார்களோ அதை துவங்குவதற்கு முன்பதாகவே தேவன் இவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார். அதுதான் என்ன தெரியுமா? நான் நிச்சயமா உன்னை கரை சேர்த்துடுவேன். அல்லேலூயா. நான் நிச்சயமாய் நீ சேர வேண்டிய இடத்தை அடையும்படிக்கு கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் நாம் ஒரு செயலை துவங்குவது போது, அல்லேலூயா, நாம் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட செயல்படுவோம். ஏன் என்று சொன்னால் அங்கு எனக்காக ஒருவர் ஜீவனுள்ள வார்த்தையை தந்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நல்லா இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம இந்த செய்திகளை நம்ம தொடர்ந்து கவனிக்கும் போது இந்த வார்த்தையில் உள்ள ஆழமான காரியங்களை தேவன் நம்மோடு கூட இடைபடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கு. நான் ஆரம்பத்திலே சொல்றேன், இது ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னது தேவனுடைய வாக்குத்தத்தம். அது என்னது? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எப்படி சொல்லுன்னா ஒரு உறுதியை தராரு. அதனால தான் அங்கே அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். அவர் சாயங்காலத்தில் யாரு அவர்களை நோக்கி சொல்றா? இயேசு தான் அவர்களை நோக்கி சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? அக்கறைக்கு போவோம் பாருங்கள். அப்போ சொன்னவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. சொன்னவர் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அதை சொன்னவர் செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒன்று மாத்திரம் உங்களுடைய நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார் என்றால் அது மனிதனிடத்தில் வந்த வார்த்தை அல்ல, அது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது வெறுமனும் வார்த்தையாய் அல்ல, அவரே அந்த வார்த்தையாயும் இருக்கிறார். ஆமென். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அது இருந்த வண்ணமாயும் அது இருக்கவில்லை. ஒரு நாள் வந்தது, அந்த வார்த்தை மாம்சமான ஒரு உருவெடுத்து அது ஜீவன் உள்ளதாய் நம்மோடு கூட வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அவர்களை நோக்கி இயேசு சொன்னார், நான் உங்களை அக்கறைக்கு கொண்டு போவேன். ஆமென். ஆனா இந்த அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று சொல்லிட்டு அவர் கொண்டு போறாரு. ஆனா என்ன நடக்கு? வித்தியாசமா நடக்கு. எல்லாமே சுழல் காற்று வீசுது, பெருங்காற்று வீசுது. இவர்கள் ஜீவனுக்கு பயந்திருக்கிறார்கள். இன்னைக்கு சில நேரத்தில் அப்படிதாங்க நம்முடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தத்தை பெற்றிருக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா ஐயா ஆமேனை பார்த்தாலே ஆண்டவரே பரிதாபப்படுவார் போல. நல்லா சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எல்லாருக்கும் ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். அதனால தான் நமக்கு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ் என்ன தெரியுமா இருக்கு? பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்களுக்கு வருஷம் முதல்ல கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறார். அந்த ஆராதனை என்ன வச்சிருக்கோம்? புது வருட வாக்குத்தத்த ஆராதனை. அதோட ஆண்டவன் இடத்துல மாதம் மாதமும் என்ன கொடுக்குறாரு? எடி வாக்குத்தத்த ஆராதனை. சரி, அதோட முடிச்சிட்டாரா? வாரத்தில் முதல் நாள் என்ன தான் கொடுத்து அனுப்புறாரு. இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை கொடுக்குறாரு. எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. சிலரை இந்த இடத்திலிருந்து அடுத்த கரைக்கு கர்த்தர் கொண்டு போவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாரமும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. தினமும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. தினமும் நம்மோடு கூட பேசுறார். வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் அது எல்லாமே எனக்கு வாக்குத்தத்தம் தான். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நான் விளையாட்டாக சொல்லுவேன், நான் சபை ஆரம்பிச்சேன்னா ஜனவரி 1 நான் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன தெரியுமா? அதிகாலையில் என்னை தேடுகிறவன், அதுதான் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம். ஆமென். எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தத்தை அக்செப்ட் பண்ணுறீங்க? அப்போ கண்டடையணும்னா சரி பார்ப்போம். நம்ம பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் எவ்வளோ வசனங்களை தராரு. இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் உன்னை மேன்மையாக வைப்பேன், பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளிலும் உன்னை சுற்றியுள்ள எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, உன்னை சுற்றியுள்ள எல்லா தேசத்தாருக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆனால் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த ஆண்டு முதலே கர்த்தர் பேசுகிறாரு. ஆனால் ஜனவரி கடந்து வருது, பிப்ரவரி கடந்து வருது, மார்ச் கடந்துருச்சு, இப்போ ஏப்ரலில் வந்து நிற்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தத்துக்கும் இங்கே நடக்கிறதுக்கு என்ன இருக்காது? சில நேரங்கள் இல்லை. நான் சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்கிறீங்க சம்மந்தம் இருக்காதுன்னு. வித்தியாசமான சூழ்நிலை இருக்கும். இப்போ எனக்குள்ள அந்த வாக்குத்தத்தத்தின் மேலே நம்பிக்கை இருக்கா, இல்லை நான் சூழ்நிலையை பார்த்துட்டு அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துருக்கிறேனா? ஆமென்.
இங்க தெளிவா ஆண்டவர் சொல்லி கொண்டு போறாரு. அதனால தான் அந்த வார்த்தையை நான் ஹைலைட் பண்றேன். அவர் அவர்களை நோக்கி சொன்னவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். காற்றை உண்டாக்கினவர், கடலை உண்டாக்கினவர், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். நான் இப்படி அதை யோசிக்கிறேன், என் அப்பாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சு போல. நீ உள்ளே போகும்போது உனக்கு எப்படி இருக்கும் சூழ்நிலை? கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் பயப்படாத, நீ அந்த போயிடுவேன், நீ அக்கறை போய் சேருவேன். இன்னைக்கு கர்த்தர் சிலரை அக்கறைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே நடந்த காரியங்கள்லாம் என்ன? முதலாவது பார்க்கும்போது அதை 4வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி, இப்போ என்ன நடக்குது தெரியுமா? முதலாவது இவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். வாக்குத்தத்தத்தை பெற்ற இவர்கள் இவருடைய வாழ்க்கையை துவங்குகிறார்கள். நான் அப்படி சொல்றேனே, வாக்குத்தத்தத்தை பெற்று இப்போ என்ன ஸ்டார்ட் பண்றாங்க? அடுத்த நிலையை இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே அடாப்ட் பண்ணி பாருங்க. வசனங்களை பெற்று நாம் அடுத்தது நம்ம சில காரியங்களை செய்ய முற்படுகிறோம். இவர்களும் ஆண்டவர் உன்னை நான் அக்கறைப்படுத்துவேன், வாங்கள் அங்கு போலான்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே படகுல ஏறி போறான். ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? பலத்த சுழல் காற்று வீசுது. ஹல்லேலூயா. நான் முதலாவது சொல்றேன், உங்களுக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால் the storm never stop your destination. வீசுகிற புயல் காற்று, வீசுகிற பலத்த காற்று உன்னுடைய எல்லையை, நீ போய் சேர வேண்டிய இடத்தை அது ஒரு நாளும் தடுக்கவே முடியாது. நம்புறவங்க சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம் நாம். ஆண்டவருடைய வசனத்தை கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். இங்க என்ன நடக்குது தெரியுமா? பெருங்காற்று வீசுது. இப்பதான் என்ன நடக்குது தெரியுமா? அவிசுவாசம் உள்ள வருது. என்ன வருது? ஆமா தானே? சில நேரத்தில் ஆண்டவர் உன்னை மேன்மையாக்குவேன்னு சொல்றாரு, உன்னை திரளா பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா சூழ்நிலையை பார்த்தா எப்படி இல்லை? காத்து வீசுது ஆண்டவரே. 2 விதமான காத்து. காற்று வீசுதே தேசத்தின் மேலே ஆவியானவர். இந்த காத்து இங்க வீசல, இது ஆவியானவருடைய காத்து இல்ல. ஆவியையே அவிழ்த்து போடத்தக்கதாக, ஆவியில ஒரு பயத்தை உண்டாக்கத்தக்கதான ஒரு பெருங்காற்று வீசுது. இப்போதுதான் இவர்களுக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் மறந்து போகுது. அவன் சொல்றான் பாருங்க, உங்களோடு கர்த்தர் உன்னை பேசி அனுப்புனார்னா சூழ்நிலை வித்தியாசம்லாம் இருக்கலாம், விதவிதமாக அப்படியே நடக்கலாம். ஆண்டவரோடு பேசின வார்த்தைக்கும் நடக்கிற செயலுக்கும் என்ன இல்லை. ஆனாலும் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்த நீங்கள் போய் அடைகிற வரையிலும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக வாக்கு தத்தங்களை தந்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இதே போல ஒரு பெருங்காற்று வீசுச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 27வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் ஒரு கப்பல் பிரயாணத்தில் அவர் என்ன பண்றாரு? போய்கொண்டு இருக்கிறார். அங்கேயும் ஒரு பெரிய காற்று வீசுது. என்ன காற்று? அதுக்கு பேர்லாம் வேற சொல்லியிருக்காங்க, யூரோ கிளியோதோன். பெருங்காற்று வீசுது. அவர்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஆனா அங்கு ஒருத்தனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? என்கிட்ட ஒருத்தர் ஒரு காரியத்தை பேசியிருக்கிறார். என்ன பேசினாரு? நீ ராயனுக்கு முன்பாக நிற்கிற வரையிலும். அல்லேலூயா. அதே நம்ம வாசிக்கிறார் 27வது அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்களேன். பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதுதாங்க ஆண்டவர் அவனுக்கு தந்த ஒரு வார்த்தை. இந்த பவுலை இந்த பிரயாணத்தை துவங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் பவுனிடத்தில் பேசிவிட்டார். நீ எங்க போய் நிற்கணும்? ராயனுக்கு முன்பாக நீ நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்காக தயை பண்ணினார் என்றான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை பெற்ற பவுலுக்குள் ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? என்கிட்ட நான் எங்கு நிற்க வேண்டும், நான் எதை செய்ய வேண்டும் என்று அவர் உரைத்திருக்கிறார். அவர் உரைத்திருந்த மாத்திரத்தில் எவ்வளவு பெரிய காற்று வீசினாலும், எவ்வளவு பெரிய புயல் அடித்தாலும், எவ்வளவு சூழ்நிலை எதிர்மறையாக மாறிக்கொண்டே இருந்தாலும் அவர் மாறாதவர். என்னை நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கிற வரையிலும் அவர் எனக்கு கிரியை செய்து கொண்டே இருப்பார். இதே போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை பெற்ற நீங்கள்
நீங்கள் எவ்வளவு பெரிய பெருங்காற்று வீசினாலும், எவ்வளவு படகு நிரம்பத்தக்கதான அலைகள் வீசிக்கொண்டு இருந்தாலும், உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரையிலோ, எவ்வளவு சூழ்நிலைகள் எதிர்மாறாக இருந்தாலும், நீங்கள் விரும்பாத வண்ணத்தில் கூட அந்த சூழ்நிலை நடந்தாலோ, உங்களை போய் சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கிற வரையிலோ ஒருவர் உங்களுக்காய் செயல்பட்டு கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பெருங்காற்றை இவங்க எதிர்பார்த்தாங்களா? என்ன பண்ணல? அன்எக்ஸ்பெக்டட். இதை இவங்க என்ன பண்ணல? ரெண்டு காரியம் இங்க. எதிர்பாராத ஒன்று, இரண்டாவது பழக்கப்பட்ட இடம். அந்த இடம் எப்படிப்பட்ட இடமா? பேதுருக்கு கடல் புதுசா, பழகின இடம். ஆண்டவர் முதல்ல பேதுருவை எங்கே தான் பார்க்குறாரு? கடற்கரையில் தான் பார்க்குறாரு. அவருடைய சகோதரர்கள் அங்கே தான் பார்க்குறாரு. ஆண்டுடைய சீஷர்களை சிலரை கர்த்தர் அங்கிருந்து தான் தெரிந்தெடுக்கிறார். அந்த கடல் இவர்களுக்கு புதிது அல்ல, ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை இவர்களுக்கு புதிது. இவங்க காற்றை பார்க்காம இருந்திருக்கிறாளா? கடலை அந்த பெருங்காற்றை இவங்க கடலில் பார்க்காம இருந்திருப்பாங்களா? எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ இவர்கள் பார்க்குற சூழ்நிலை வேறு. சில நேரத்தில் நமக்கு பிரச்சனை எப்படி தெரியுமா வரும்? போராட்டம் எப்படி தெரியுமா வரும்? சிலர் சொல்லுவாங்க, போன வாரம் இதை செஞ்சேன், நல்லா செஞ்சேன், ஆனால் இந்த வாரம் செய்ய பழக்கப்பட்ட காரியம்தான், ஆனால் இதில் இப்போ என்ன ஆயிட்டு பிரச்சனை வருது. ரெண்டாவது எதிர்பாராத அனுபவம். சில நேரத்தில் நீங்கள் எதிர்பாராமல் காற்று வீசுங்க. ஆமாம், நம்ம இந்த பெருங்காற்று வீச நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம். சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் நாமளே ஆராய்ந்து பார்த்து சொல்லுவோமே. சில நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என் ஃபேமிலியில் வர நம்ம எதிர்பார்த்துருப்போமா? இந்த மாதிரி ஒரு காற்று வீச நம்ம எதிர்பார்த்துருப்போமா? ஆனால் எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன அடிச்சது பாருங்க, ஒரு காற்று. என்னாலே நிற்க முடியாதபடி ஒரு பெருங்காற்று வீசிச்சு. அப்போ நமக்கு என்ன திரும்ப வந்திருக்கும்? ஒரு பயம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும். இதை நான் கடப்பேனா? இது என் வாழ்க்கையை விட்டு மாறுமா? இது என் குடும்பத்தை விட்டு மாறுமா? இது என் சூழ்நிலை விட்டு மாறுமா? இந்த பயம் தான் உண்டாகுது. நான் சொல்கிறேன், அந்த பயம் உங்களுக்கு உண்டாக வேணாம். இந்த என்ன காற்று வீசினாலும் அதற்கு முன்பதாகவே கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்புனார்ல, அந்த வார்த்தையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னு நினச்சிக்கிங்களேன், எவ்வளவு பெரிய புயலே அடித்தாலும், எவ்வளவு பெரிய பெருங்காற்று நம்முடைய வாழ்க்கையில் அது வீசிக்கொண்டே இருந்தாலும் நமக்குள்ள ஒரு தைரியம் வரும். என்ன தைரியம் தெரியுமா? ஜாலியாக நம்ம என்ன பண்ணுவோம்? துதிச்சுட்டே ஆண்டவரை போயிட்டே இருக்கலாம். ஆமே, ஃபாதர் ஒரு பாட்டு பண்ணார்ல, பயப்பட மாட்டேன். இந்த கீபோர்டு வாசிக்கிறேன், இயேசு என்னோடு. அதில் ஒரு வார்த்தை வர, என்ன வார்த்தை தெரியுமா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? பெருங்காற்று வீசினாலும் சரி, நான் போய் சேர வேண்டிய லக்கை அடையும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நான் ஏன் தெரியுமா இது இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிறேன்? பவுலை கர்த்தர் என்ன பண்ணார்? கரை சேர்த்தாரு. இவங்களை கைவிட்டாரா? 5:1 வாசிங்களேன். அதே மார்க் 5வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்களேன். நாட்டில் அழகா இருக்கு பாருங்க, கடலுக்கு அக்கறையில் உள்ள நாட்டில் வந்தார்கள். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? அக்கறைக்கு போவோம். ஆனால் நடுவில் சூழ்நிலை எப்படி இருந்தது? அங்கே போய் சேர்வோமோ என்றதான நம்பிக்கை இல்லை. ஆனால் 5:1 ஆண்டவர் அழகாக எழுதுறாரு பாருங்க, பின்பு அவர்கள். அந்த பின்பை நீங்கள் நல்லா உங்கள் பைபிளில் நல்லா குறிச்சிக்கங்க, நல்லா ரவுண்டாக. ஏன் தெரியுமா அந்த பின்பு சொல்கிறேன்? இந்த பின்பு தான் நம்ம வாசித்த இந்த வசனமே. பின்புனா இதற்கு பின்பு நான் போவனா தெரியாதப்பா, நான் கரை சேர்வனா தெரியாதப்பா, ஆனால் இப்போ என் கூட ஒருத்தர் இருந்தார், அவர் என்னை ஒரு வார்த்தையை கொண்டு என்னை கொண்டு போனார், அந்த இடத்துல கர்த்தர் என்னை கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்களோமா? காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன் நான். உங்க சத்த உயர்த்தி சேர்ந்து சொல்லுங்களேன், பயப்பட மாட்டேன் நான், இயேசு என்னோடு, இயேசு என்னோடு.
வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், எனது நங்கூர இயேசு இருக்கிறார், பயப்பட மாட்டேன். நல்ல சத்தம் உயர்த்தி ஒரு நம்பிக்கையோட சொல்லுங்களேன். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு, ஓ இயேசு என்னோடு. ஒரு வாட்டி உதவி செய்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், ஒவ்வொரு நாளும் கூட வருகிறார், பயப்பட மாட்டேன். நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு, இயேசு என்னோடு, சத்தமா இயேசு. காற்றை பார்த்து பயந்தீங்களா? சொல்லுங்க இயேசு. ஒருவேளை பெருங்காற்று வீசி இருக்கலாம், நீங்க பயப்படுகிறதக்கதான சூழ்நிலை வந்திருக்கலாம். சொல்லுங்க இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருப்பதனா, இயேசு என்னோடு. நல்லா கொஞ்சம் நல்ல சத்தமா கை தட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? என்னோடு அவர் இருக்கிறார், பெருங்காற்று வீசினாலும் சரி, நான் போய் சேர வேண்டிய அக்கறையில் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னோடு இருக்கிற இயேசு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிற. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பெருங்காற்று வீசுச்சு, எதிர்பாராத சூழ்நிலை நடந்துச்சுங்க. அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் will happen. சில நேரத்தில் எதிர்பாராத, நாம் விரும்பாத சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் நேரிட்டு இருக்கலாம். பயப்படாதீங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ஐயோ நான் கரை சேர முடியுமா, என் குடும்பம் கரை சேர முடியுமா, என் பிள்ளைகளை என்னால் கரை சேர்க்க முடியுமா என்று சொல்லி அந்த எதிர்பாராத சூழ்நிலையில் ஒரு பயம் உண்டாயிருக்கலாம். அந்த காற்றை பார்த்து ஒரு பயம் உண்டாயிருக்கலாம், அந்த அலைகளை பார்த்து ஒரு பயம் உண்டாயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பின்பாக வாக்குத்தத்தத்தை வைத்து அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொண்டு போய் சேர்த்தார்ல, பக்கத்தில் நல்லா கை பிடிச்சி, இன்றைக்கி நீங்களாம் ஒரு தீர்க்கதரிசி, நம்புறவங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை கரை சேர்த்துருவார். ஆமென். காற்று வீசினாலும் பரவாயில்ல, நீங்கள் எதிர்பாராத சில காரியங்கள் நடந்திருந்தது. ஹல்லேலூயா. சில வாழ்க்கையில் நடந்துச்சுங்க, நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த காரியம் நடந்ததுனால அலை அடித்தது போல் இருந்திருக்கும், பெருங்காற்று வீசினது போல் இருந்திருக்கும், ஒரு பயம் உண்டாயிருக்கும். ஆண்டவரே என்ன ஆண்டவரே எப்படியப்பா அப்படின்னு சொல்லி நிற்கதியாக நின்று போயிருக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கலாம். ஆனால் கரை சேர்ப்பே, உன்னை அக்கறைக்கு கொண்டு போவேன் என்று சொன்னவே நிச்சயமாய் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. வசனத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு, வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக இங்கு நடந்த அடுத்த காரியம் என்னென்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அதே அதிகாரம் மார்க்கு 4:38 வசனத்தை வாசிங்களேன். ஆ ஆ ஆ நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கப்பலின் பின்னணையத்தில். அப்பா பார்த்தீங்களா எப்படி தூங்குறாராம்? ஹல்லேலூயா. தலையணையை வச்சு அவர் எப்படி தூங்கினார்னே தெரிலங்க. ஆமென். அவர் நித்திரை பண்ணாருன்னு சொன்னால் பரவாயில்ல, இங்கே மார்க்கு கொஞ்சம் அழகாக எழுதுறாரு பாருங்க. ஹீ டேக் த பில்லோ அண்ட் ஸ்லீப். தலையணையை வச்சு எப்படி பண்ணுறாராம்? நிம்மதியாக தூங்குறாரு. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சில நேரத்தில் காற்று வீசும்போது ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆமான்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். நான் சொன்னது உண்மை தானே? நம்ம சில நேரத்தில் நினைப்போம், ஐயோ ஆண்டவர் அமைதியாக இருக்காரு, ஆண்டவர் அவர் தூங்குறது மாதிரி இருக்கு. சில நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணல, கர்த்தாவே உமக்கு கண் இருக்கா? எடு, உமக்கு கண் இருக்கா?
ஆண்டவரே உமக்கு செவி இருக்கா? ஆராதனைக்கு வந்து ஜெபம் பண்ணுறேன், உபவாச ஜெபம்னு வந்து ஜெபம் பண்ணுறேன், 40 நாள் உபவாச ஜெபத்தில் ஜெபம் பண்ணுறேன், அதிகாலையில் ஜெபம் பண்ணுறேன், இரவு நேரத்தில் ஜெபம் பண்ணுறேன். எங்கே வந்து நம்ம ஆண்டவரே இதில் நடக்கவே இல்லை ஆண்டவரே, இதை நானும் செஞ்சுட்டேன் பல ஆண்டா இந்த காரியத்தை நானும் செய்கிறேன் ஆண்டவரே, இதில் என்ன இல்லை, சக்ஸஸே இல்லை ஆண்டவரே. அப்பா கிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ண நினச்சிக்க, மறுபடியும் வருவார், நீ அங்கேயே போய் செய்யணுவார். எடி அப்போ நம்ம ஆண்டவரை பார்ப்போம், ஐயா முழுவதும் பிரயாசப்பட்டுட்டேன் ஐயா, என்ன இல்லை, ஒன்றும் இல்லை, நீ எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் பரவாயில்ல, நீ முழுவதும் பிரயாசப்பட்ட, ஆனால் நான் இல்லாமல் பிரயாசப்பட்ட, இப்போ உன்னோடு கூட நான் இருக்கிறேன். இப்போ நீ பிரயாசமே பட வேணாம், நீ வலைய மட்டும் போடு, நீ வலைய மட்டும் அங்கே வீசு. நீ ஒரு படகு நிரம்பத்தக்கதான மீனை கேட்ட, ஆனால் நான் உன் கூட வந்துட்டேன்னா நீ எதிர்பார்த்ததற்கு மேலா 2 படகு நிரம்பத்தக்கதான ஒரு மீனை தருவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். சில நேரங்களில் ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல இருக்கலாம். நம்மள அப்படியே யோசிப்போமே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ அடிச்சிருது. சிலர் சொல்லுவாங்க, கொலைக்கையெல்லாம் சொல்கிறேன், சுற்றி அடிக்குது பாஸ்டர் பிரச்சனை. கொஞ்சம் நம்ம ஊர் ஸ்லாங்கில் வந்துட்டா சொடட்டி அடிக்கு. எடி நான் வேறு எதுனா தப்பாக சொல்லிட்டேன்னா? இல்லை, உங்களெல்லாம் பார்த்தா என்ன ஒரு மாதிரி பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. எப்படி அடிக்குதா? சரி, இந்த மாதம் தான் வந்துட்டேன் முடியும்னு பார்த்தா அடுத்த மாதம் என்ன ஆகுது? சில சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு புதுசாக வருது. எப்படி வருதா? புதுசாக கிளம்பும். நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இப்போ தான் ஒன்று சால்வ் பண்ணி பிடிப்போம். சில குடும்பங்கள்லாம் பாருங்களேன், கஷ்டப்பட்டு ஒரு போராட்டத்தை ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவாங்க, அமைதிப்படுத்தி அதை சால்வ் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்தது ஒன்று தலையை விரித்து போட்டு என்ன வரும், ஓடி வரோம், நான் இருக்கேன் வா, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆண்டவர் சொல்கிற மாதிரி அதுவும் சில நேரத்தில் நம்மக்கிட்ட சொல்லுது. நான் விளையாட்டாக சொல்லுவேன், எங்கள் வீட்டில் சில நேரத்தில் பிரச்சனையும் என்னை பார்த்து சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, போராட்டமாக சில நேரத்தில் அந்த வாக்குத்தத்தத்தை பேசுது, நான் உன்னை விட்டு என்ன பண்ண மாட்டேன். அதனால தான் சில நேரத்தில் நம்மளை விட மாட்டேது போல. அப்போ நமக்கு என்ன ஆகிடும் தெரியுமா, ஐயோ ஆண்டவரே இவ்வளவு நடக்குது, எல்லாம் நடக்குது, நீர் எப்படி தான் இருக்கிறீரே, சைலண்டாகவே இருக்கிறீரே. நான் ஒன்று சொல்லவா, அவர் அமைதியாக இருக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. The God is working behind you. 2வது காரியம் அதுதான், உங்களுக்காக உங்கள் பின்பாக நின்று ஒருவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதாங்க வாக்குத்தத்தம். வேலை எப்படி தெரியுமா அந்த நடக்கு, உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார்ல, என்ன வார்த்தை சொன்னார், அக்கறைக்கு போவோம். இவர் சொல்லிட்டாரு. அப்போ அக்கறை சேர்ப்பாரா சேர்க்க மாட்டாரா சொல்லுங்களேன். நம்மளை மேன்மையாக்குவேன்னு சொல்லிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க என்ன கர்த்தர் மேன்மையாக்குவார்? பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர், இனி நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என்ன மேன்மையாக்குவார்ன்றவங்க நல்ல விசுவாசத்தோடு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன் தெரியுமா, வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டார்ல, நான் உன்னை கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லிட்டார்ல, அதனால தான் இப்போ அப்பா நிம்மதியாக தூங்குறாரு. சில நேரத்தில் ஏன் தெரியுமா, பிரச்சனை அடித்தாலும் அப்பா அமைதியாக இருக்கிறது போல இருக்கு. அவர் அமைதியாக இல்லை, உங்களுக்கு பின்னாடி அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். இஸ் டன் த ஒர்க் பிஹைண்ட் த ஸ்க்ரீன். சிலர் சொல்லுவாங்களே, நாங்கள் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நிற்க மாட்டோம், நாங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று நாங்கள் வேலை செய்து கொண்டே இருப்போம். அதே மாதிரி தாங்க என் அப்பா எனக்கு பின்னாடி நின்று அவர் வேலை செய்வார், அந்த மேன்மையான இடத்துல என்ன கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. இவர்கள் பயந்தார்கள். ஆண்டவரே பெருங்காற்று வீசுது, அவரை போய் எழுப்புறான், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது. நம்மள மாதிரியே ஜெபம் பண்றான் அவனும். ஆமா தானே, ஆண்டவரே என்னை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை போல, அவருக்கு என் மேல அவருக்கு என்ன இல்லை, அவருக்கு என் மேல அக்கறையே இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு, கைவிட்டுட்டாரு. ஆமாவா? ஒருவேளை அந்த மாதிரி ஜபலாம் இதுவரையும் பண்ணியிருந்தா இனி பண்ண மாட்டேன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, தோத்திரம். நிறைய ஆமீன் வந்திருக்கும். எப்படி தெரியுமா, உள்ளேயே அப்படியே அமைதியாக சொல்லிட்டு இருப்பீங்க. ரெடி? நான் சில நேரத்தில் சொல்லுவேன், போதும் கர்த்தாவே. எலியா ஜெபம் அதுதானே. எலியா ஜெபம் என்ன ஜெபம்?
அந்த ஜெபத்தெல்லாம் கேட்டு இருந்தா இன்னைக்கு சபைக்குள்ள இவ்வளோ பேர் இருந்திருப்போமா? சில ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறாரு, அமைதியாக தான் இருப்பார், அமைதியாக. ஆனால் பின்னாடி வேலை நடந்துகிட்டே இருக்கும். எலியா ஜெபத்திற்கு ஆண்டவர் அமைதியாக இருந்தார், ஆனால் பின்னாடி வேலை நடக்குது. என்ன வேலை தெரியுமா? நீ போதும் கர்த்தாவே சொல்லலாம், ஆனால் உன்னை குறித்து நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், உன்னை குறித்து ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறேன். என்ன தெரியுமா? நீ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவன், நீ தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ணுகிறவன் என்றுதானே அந்த திட்டத்தை கர்த்தர் எலியாவுக்கு வைத்தபடியினால் அவன் வாழ்க்கையில் சூழ்நிலை எவ்வளவு வித்தியாசமாக இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற, எலியாவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர். இப்படி சொல்றேன், 24/7 365 நாள் என் வாழ்நாள் முழுவதுமா எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிற வரையிலும் எனக்காக கர்த்தர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் வேலை செய்வாரு, அவருக்கு தெரியும் நீ எங்க போயிடுவ. இவன் என்ன கேட்டான்? நான் மடிந்து போகிறது உனக்கு. ஆனா 5:1 என்ன சொல்லுது? அவர்கள் எங்க போயிட்டாங்க? இப்ப சொல்லுங்க, அங்க இருந்த சூழ்நிலை இவன் வாழ்க்கையில் அந்த இவன் வாழ்க்கையை மாத்துச்சா இல்லை வாக்குத்தத்தை நிறைவேற்றுச்சா? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் முடிவு அல்ல? The situation is not the end in our life. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையினுடைய முடிவு அல்ல. நம்முடைய வாழ்க்கையினுடைய டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா? அவர் எனக்கு சொன்னது நிறைவேறும். ஆமென். அவர் எனக்கு சொன்னது நிறைவேறும். அவர் சொன்னதை செய்கிறவர், வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். இதுதாங்க இங்கே நடக்கு. முதலாவது காரியம் சொன்னேன், எவ்வளவு பெரிய பெருங்காற்று வீசினாலும் நீங்கள் போய் சேர வேண்டிய லக்கை உங்களை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பார். அந்த பெருங்காற்று முடிவு அல்ல. அதுதான் என் வாழ்க்கையினுடைய இது. இனி இப்படி தான் இருக்கும். சில நினைக்கலாம், ஐயோ இனி இப்படி தான் இருக்கும் போல லைஃப், நீ வாழ்க்கை எப்படி தான் இருக்கும், இந்த நிலையில தான் இருக்கும் போல, இதே இடத்துல தான் இருக்கணுமா, இதே சூழ்நிலை தானா, இதே சாப்பாடு தானா, இதே வீடு தானா, இதே வேலை தானா, இதே ஊர் தானா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, அது நிரந்தரமானது அல்ல. இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட். நம்ம வாழ்க்கையில் நிரந்தரம் எது தெரியுமா? அப்பா எனக்கு தந்த வார்த்தை தான் நிரந்தரம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தம் தான் நிரந்தரங்க. நான் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிட்டு வந்ததாக இருந்தது, ஆண்டவரே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த சூழ்நிலைங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கலாம், ஆனால் அந்த சூழ்நிலையை நீங்கள் கடப்பதற்கு முன்பதாக உங்களோடு கூட ஒரு காரியத்தை கர்த்தர் பேசியிருப்பார் அல்லவா, அதுதான் உங்கள் வாழ்க்கையில் கடைசி வரையிலும் உங்களை கொண்டு போய் நிறுத்தும். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் என்னை மறக்கவே மாட்டார். அவர் ஒரு நாளும் மாறவே மாட்டார். அவர் ஒரு நாளும் என்னை கைவிடுகிறவரே அல்ல. அவர் நிச்சயமாக என்னை கரை சேர்க்க அவர் வல்லவர். எனக்கு பின்பாக நின்று கொண்டு ஒரு வாக்கு தத்தத்தை தந்தவர் எனக்காய் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ இப்போ பாருங்க, அவர் வேலை செய்யும் போது அப்பா எப்படி தான் இருக்கிறாரு? அவர் வேலை செய்யும்போது ஆண்டவர் எப்படி தான் இருக்கிறாரு? அமைதியாக இருக்கிறார். இப்போ எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது, அவர் எனக்கு பின்னாடி வேலை செய்கிறார்? நல்லா கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை ஏற்றுக்கோ கொஞ்சம் எப்படி தான் இருக்கும், அக்செப்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த 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 பேசேஜினுடைய அடிப்படையில் நான் சொல்கிறேன், அதனால தான் அப்பா அமைதியாக இருக்கிறாரு. இன்னொன்று சொல்லுவா, மைனர் கொடுங்க. ஒருவேளை ஆண்டவர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கலாம், அது அவர் அமைதியாக இருக்கிறார் என்று ஒரு நாள் நினச்சிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் பின்னாடி இருந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். சொன்னவர் செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. அவரும் மாற மாட்டார், அவர் சொன்ன வார்த்தையும் மாறாது. அல்லேலூயா. வலதுகை உயர்த்தி சொல்லுங்களேன், வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. ஒரு நம்பிக்கையோடு சொல்லுங்க, வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. இங்க என்ன தெரியுமா நடந்தது? அவர் ஒரு காரியத்தை சொல்லி என்ன சொல்லி கொண்டு போறாரு? உன்னை கரை சேர்ப்பேன்ட்டு கொண்டு போறாரு. இதை யார் மறந்துட்டா தெரியுமா? சீஷர்கள் மறந்துட்டாங்க. இன்னைக்கு சில நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தையை நம்ம மறக்கிறதுனால தான் என் வாழ்க்கையில் அடிக்கிற காற்றை பார்த்து நான் பயப்படுறேன்.
எத்தனை பேர் நான் சொன்னது புரிஞ்சுது? அப்பா ஒன்று பேசிட்டாருங்க, ஆனால் சிச்சுவேஷன் வரும்போது நான் அதை என்ன பண்ணிடுறேன், மறந்துடுறேன். இன்றைக்கி என் லைஃப்பில் நான் சொல்லுவேன், சில நேரங்களில் ஒரு மாதிரி ஆண்டவரே சூழ்நிலை அப்படியே வித்தியாசமாக இருக்கலாம். ஆண்டவரே என்ன செய்ய போகிறோம், என்ன நடக்கும், எப்படியா இருக்கும் ஊழி அப்படின்ற ஒரு எண்ணம் வரலாம். அப்போ ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துவார், என்னை அழைக்கும் போது தேவன் தந்த வார்த்தை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு, அதை தான் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி தான் ஆண்டவர் என்னை கொண்டு போனார். எனக்குள்ளே எதிர்மறையான எண்ணங்கள் சிந்தனை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் அறிக்கையிடுவேன், என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்களே, என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக பண்ணுவார். அல்லேலூயா. யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. மறுபடியும் சொல்லுங்க, வாக்கு தத்தம், வாக்கு தத்தம். நல்லா கொஞ்சம் கை தட்டி சொல்லி பாடலாமா? உந்தன் வாக்கில் உண்மை. அவர் அமைதியா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா உங்க வாழ்க்கையில அவர் வாக்குத்தத்தம் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அந்த நம்பிக்கையோட சொல்லுங்க, யார் மறந்தாலும், யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கெனக்கு அளித்தவரே. என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆமென். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். கடைசியா ஒரு வாட்டி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஆமென். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. அவர் அமைதியா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் அவர் அமைதியாக இருக்கிறவரை தவிர அவர் செயல்படாதவர் அல்ல. அவர் அமைதியாக இருந்தாலும் அவர் எனக்காய் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் அப்பா பீஸ்ஃபுல்லாக தூங்குறாரு, நித்திரை செய்கிறாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும், வீசுகிற காற்றும் அடிக்கிற புயலும் எவ்வளவு பெரிய பெருங்காற்றாக இருந்தாலும் சரி, இந்த படகு என்ன பண்ணாது, மூழ்காது. ஏன்னா நான் உன்னை இந்த அனுபவத்திற்குள்ளே கொண்டு வருவதற்கு முன்பதாகவே நான் என்ன தெரியுமா சொல்லி கொண்டு வந்தேன், நீ அக்கறைக்கு போவேன்னு சொல்லி தான் கொண்டு வந்துட்டேன். அதனால் என்ன அனுபவம் வந்தாலும் பயப்படாத, நீ அக்கறைக்கு போயிடுவேன். ஹல்லேலூயா. நீங்கள் அக்கறைக்கு போய் சேருவீங்க. சில டெஸ்டினேஷனை வச்சுருக்கலாம், இதை செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சூழ்நிலை எப்படி தெரியுமா இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி ஆண்டவரே செய்வேன்? ஆண்டவர் சொல்லுவார், உன்னை கட்டுவிப்பேன்னு சொல்லுவார், நீ கட்டப்படுவான்னு சொல்லுவார். நம்ம நினைப்போம், ஆண்டவரே நான் ஏதாச்சும் ஒரு புது காரியங்களை செய்யணுமே, ஒரு வீடை கட்டணுமே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நான் சரியாக கட்டணுமே அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருப்போம். ஆனால் அதை கட்டணும்னு நினைக்க அதை ஆரம்பிக்கும் போது தான் எப்படி தெரியுமா வரும், தடை வரும், பிரச்சனை வரும். அதை செய்யவே கூடாது என்ற நிலையில் போராட்டங்கள்லாம் வரும். நம்ம எதை தெரியுமா பார்க்குறோம், ஐயோ பிரச்சனை வந்துடுச்சே, ஐயோ கஷ்டம் வந்துடுச்சே, ஐயோ என்னால் கட்ட முடியாதோ, என்னால் இதை சரி செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு பயம் உங்களுக்கு உண்டாகலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த பயத்தை புறம்ப தள்ளுங்க. நீங்கள் இதை செய்வதற்கு முன்பதாக, இதை துவங்குவதற்கு முன்பதாக ஒருவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசினார் அல்லவா, அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் கட்டி எழும்பி ஒரு பெரிய மாளிகையாய் கர்த்தர் உங்களை அமர பண்ணுவதற்கு என் ஆண்டவர் இயேசு வல்லவர். நம்புறவங்க நல்ல கையை உயர்த்துவர் ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏன்னா பின்னாடி ஒருத்தர் வேலை செய்கிறாரு.
எனக்கு பின்பாக இருந்து ஒருவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கி சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். இந்த சீஷருங்க பண்ண தப்பு என்ன தெரியுமா? அப்பா பேசிட்டு நமக்காச்சும் பரவாயில்ல, இந்த வசனத்தை வாசிக்கும் போது சில நேரத்தில் யோசிச்சு, ஆண்டவரே 4 மாதம் ஆயிடுச்சு, மறந்து இருப்போம். ஆமாம் தானே? மறக்கலை. பிப்ரவரி மாதம் வாக்குத்தத்தத்தை யாருன்னா சொல்லுங்கள், எதையும் பார்க்காம. இப்படி தான் இருக்கும் பரலோகம். பரலோகத்தில் மிகுந்த அமைதல் என்ன ஆயிடுச்சா? சோத்திரம். அல்லேலூயா. சரி அங்கிள், நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். நமக்கு நான் தான் சொன்னல, 4 மாதம் ஆயிடுச்சு ஆண்டவரே, 3 மாதம் ஆயிடுச்சு ஆண்டவரே. அதனால் என்ன ஆயிடு, இவனுக்கு 4 மாதமும் 3 மாதம்லாம் ஆகல, சொல்லி அப்போ தான் கொண்டு போகிறாரு. எப்படி? இன்றைக்கி சொல்லி நாளைக்கெல்லாம் கொண்டு போகல. அக்கறைக்கு போவோம் வாப்பா, சரி ஆண்டவர் வாங்க போல, படகுல ஏறி உக்காந்தாச்சு. கொஞ்சம் தூரம் தான் வண்டி போகுது, உடனே காற்று வீசிச்சு, என்ன மறந்துடுச்சு. நம்மளோட ரொம்ப மோசமான ஆளாக இருப்பான் போல. விளையாட்டாக சொன்னாலும் அதில் இருக்கிற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு அப்பா பேசுகிறத நான் மறந்துடுறேன் சில நேரத்தில். ஆமாம், அப்பா பேசுகிறத சில நேரத்தில் மறக்கிறதுனால தான் பிரச்சனை எப்படி ஆயிடுது, பெருசாக தெரியுது. நான் எதை முன்னாடி வைக்கிறேன் என்பது முக்கியங்க. நான் எதை முன்னாடி வைக்கிறேன் என்பது முக்கியம். இப்போ ஒரு சின்ன பிள்ளை இருக்கான்னு வச்சிங்களேன், யார் மேல எல்லாம் போயிட்டானுங்க, எல்லாம் காப்பிச்சிடுவேன். ஒரு சின்ன பிள்ளை இருக்கும், அந்த சின்ன பிள்ளையை நிற்க வச்சுட்டு ஒரு நல்லா இருக்கிற ஒரு நம்ம பிரதர் இருக்காங்க அங்கிள், அவங்கள கூட்டு முன்னாடி நிற்க வைக்கிறோம். இவர் வாக்கு தத்துவம், அவர் ஒரு பிரச்சனை. சாரி அங்கிள், எடுத்துக்காட்டு. சின்ன பிள்ளை யார்? வாக்கு தத்துவம். பெருசாக இருக்கிறவர் யார்? பிரச்சனை. இப்போ 2 பேரும் நிற்க வச்சா உங்கள் கண்ணுக்கு யார் தெரியுறா? பெருசாக இருக்கிறவர் தான் தெரியுறாரு. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண் எங்கே போயிடுது? அவர் வாக்கு தத்துவம்னு சொன்னாலும் நான் யாரை தான் பார்க்குறேன். இப்போ புரியுதுங்களா? நான் எதை முன்னிறுத்துறேனோ அதுதான் எனக்கு பெருசாக தெரியும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பெருங்காற்று வீசும்போது, அலை அடிக்கும்போது நான் அதை முன்னிறுத்திடுறேன். அப்பா சொன்ன வார்த்தை என்ன பண்ணிடுறேன், மறந்து எடுத்ததுனால எனக்கு அந்த அலையை பார்த்து அந்த காற்றை பார்த்து பயத்தில் நான் என்ன பண்ணுறேன், இங்கே இவர் இருக்கிறாரு, இவர் பக்கமே நான் என்ன பண்ணுறதில்ல. இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் எனக்காக கிரியை செய்கிறார் என்ற அந்த விசுவாசமே நமக்குள்ளே வராமல் இருக்கு. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரிங்க, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த அப்போஸ்தலர்ல. இந்த 2த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி இன்றைக்கி நீங்கள் வீட்டில் போய் ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்கள். இந்த 2 அதிகாரத்தையும், இந்த சில வசனங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 20. நாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு. ஆனால் பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன தெரியுமா? நான் ராயனுக்கு முன்னாடி போய் நிற்பேன். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை எனக்கு பெருசாக இல்லைப்பா, இந்த புயல் காற்று அதுக்கு என்ன வேணா நீங்கள் பெயர் சொல்லுங்கள், அது எனக்கு பெருசு இல்லை. எனக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கிறதுனால அதை வைத்து நான் முன்னேறுகிறேன். ஹல்லேலூயா. அதில் அழகான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் நிமித்தம் கர்த்தர் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணார்? தயவு செய்தார். குடும்பத்தில் ஒருத்தருக்குள்ளே அந்த விசுவாசம் வந்துட்டு நினச்சிக்கங்களேன், அவர்கள் நிமித்தம் குடும்பத்திற்கே கர்த்தர் தயவு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கி குடும்பமாக சேர்ந்து பயப்படக்கூடாது. குடும்பமாக சேர்ந்து ஐயோ அம்மா பயப்படலாம், பாட்டு வீசும், பிரச்சனை வரும். ஆனால் தப்பி பிழைப்பேன்ற நம்பிக்கையே இல்லை. உன்னை மாத்திரம் நம்பிக்கை வைங்க. நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டார்ல, அவர் என்னை மேன்மையாக வச்சுடுவார். நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். 3ஆவதாக கடைசியாய் அதே மார்க்கு 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இவளுக்குள்ள என்ன வந்துட்டுமா? பயம் வந்துட்டு. அதனால என்ன மறைஞ்சிருச்சு? விசுவாசம் மறைஞ்சிருச்சு. சில நேரத்தில்
ஆண்டவர் நம்மக்கிட்ட விசுவாசத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறார். இவங்களுக்குள்ளே ஆண்டவர் அந்த கடலை அமர்த்திட்டு அந்த காற்றை அதட்டிட்டு இவங்களை திரும்பி இவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஏன் விசுவாசம் இல்லை உனக்கு? ஏன் அந்த கேள்வி ஆண்டவர் கேட்டார்? ஏன் உனக்குள்ளே விசுவாசம் இல்லைன்னு ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்டார் தெரியுமா? இவன் பிரயாணத்தை ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லி தான் கொண்டு வர்றாரு? அக்கறைக்கு போவோன்னு சொல்லி தானப்பா உன்னை நான் கொண்டு வந்தேன். அப்போ நான் சொன்னது மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னது மேலே உனக்கு விசுவாசம் இல்லையா? அதனால தான் கர்த்தர் அந்த கேள்வி கேட்குறாரு. நான் உன்னை அக்கறை கொண்டு போவேன் என்று வார்த்தையை கொடுத்து தானே உன்னை நான் அழைத்து கொண்டு வருகிறேன். ஆனால் நீ வீசுகிற சூழ்நிலையை பார்த்து, நீ பயப்படுகிற காரியத்தை பார்த்து உனக்குள்ள என்ன இப்போ நடந்து கொண்டே இருக்கு? அவிசுவாசம் வந்துட்டே இருக்கு. நான் சொன்ன வார்த்தை மறைஞ்சிட்டே இருக்கு. நான் சொல்கிறேன், பயத்தை விசுவாசமாய் மாற்றுகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இங்கே என்ன தெரியுமா நடக்குது? மூன்றாவதாக, ஃபியர் டர்ன் இன்டு ஃபெய்த். பயம் விசுவாசமாய் மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பயம் விசுவாசமாக மாறணுங்க. ஏன்னா 5:1 நான் மறுபடியும் அதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். என்ன சொன்னார்? அவர்கள் அக்கறையில் உள்ள நாட்டில் வந்தார்கள். அவர் சொன்னது நடந்துச்சா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க? அப்பா என்கிட்ட சொன்னார்னா நடக்கும். அப்போ நான் பயப்பட மாட்டேன்றவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசமாக இருக்கணும். உங்களுடைய பயத்தை மாற்றுங்க, விசுவாசமாக இருங்க. இன்னைக்கு சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் போகிற சூழ்நிலையை பார்த்து பயம் உண்டாகும். எதிர்காலத்தை குறித்த பயம் உண்டாகும். பேரண்ட்ஸுக்கு சில பயங்கள் உண்டாங்க பிள்ளைகளை நினைத்து. ஆமாம் தானே? என் பிள்ளை எதிர்காலம் எப்படியா மாறுமோ, என் பிள்ளை சூழ்நிலை என்னவா இருக்கும், பயம் உண்டாகும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, விசுவாசமாக இரு. நீ ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மகத்துவம் உள்ளவர். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களுக்கு சொன்னதை செய்கிறவர். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து பயந்து போயிருக்கிற பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்ற, ஒரு நாளும் பயப்படாதீங்க, நம்பிக்கையா இருங்க. என் ஆண்டவர் என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் செய்வார். சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன உண்டாகுது? ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார்ல. எத்தனை பெற்றோர்களுக்கு கேட்குற, உங்க பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார்ல, பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன். அதை தானே ஆண்டவர் சொல்றாரு. இப்போ இங்கே என்ன திரும்ப நடக்கணும்? ஃபஸ்ட்டு பயம் போச்சு, விசுவாசம் வந்துச்சு, இன்னொரு பயம் வருது. 41 வாசிங்க. இவர் யாரோ? போதும். அவர்கள் மிகவும் பயந்து, முதல்ல ஒரு பயம் உண்டாச்சு. என்ன பயம் தெரியுமா? காற்றை பார்த்து பயம். ஆனா இப்போ ஒரு பயம் உண்டாகுது. என்ன தெரியுமா? இவரை குறித்து ஒரு பயம். விசுவாசம் எப்போ தெரியுமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும்? தேவனை குறித்ததான பயம் உண்டாகும் போது. இந்த சீஷர்களுக்குள்ள இவ்வளவு நேரம் காற்றை பார்த்து பயம்தான். ஆனா இப்ப தேவ பயம் இவனுக்குள்ள வரும்போது விசுவாசம் அதிகரிக்குது. ஹல்லேலூயா. விசுவாசம் இவனுக்குள் வரும்போது காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது. எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் ஃப்யூச்சரை குறித்து பயந்துருக்கலாம். நாளைக்கு என்ன செய்வோன்னு சொல்லி பயம் வந்திருக்கலாம். ஒருவேளை சிலர் இந்த ஆராதனையில் அமர்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, ஆராதனை முடிஞ்சு நான் என்ன பண்ண போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், எதிர்காலம் எப்படி இருக்கும், பயம் வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் இருந்ததே ஆனால், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களோடு கூட இருந்ததே ஆனால். நான் இதை எல்லாருக்கும் தனிப்பட்ட விதங்களை சொல்கிறேன். இட்ஸ் நாட் ஃபார் எ ஃபேமிலி, இட்ஸ் ஃபார் இண்டிவிஜுவல் பர்சன். ஒவ்வொரு மனிதனுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொரு வாலிப தம்பிங்களுக்கும், ஒவ்வொரு வாலிப தங்கச்சிங்களுக்கும், ஒவ்வொரு பெரியவர்களுக்கும் சொல்கிறேன். வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள தெய்வ பயம் வந்ததே ஆனால், இந்த ரெவரன்ஸ் ஆஃப் காட், ஆண்டவரை குறித்ததான பயம் உனக்குள்ளே இருந்ததுன்னா உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. ஒருவேளை பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுங்க. கேரியர் கைடன்ஸ்னு இருக்குது உலகத்தில். என்ன இருக்குது? கேரியர் கைடன்ஸ் இருக்குல்ல.
நிறைய நேரத்தில் நம்ம அனுப்புகிறோம்ல, நிறைய கோச்சிங்கெல்லாம் இருக்குது. அந்த கோச்சிங்கெல்லாம் செய்யாத ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை இருந்ததுன்னா அதை காட்டிலும் அதிகமாக செய்வார். 128 சங்கீதம் எப்படி ஆரம்பிக்குது? 128 சங்கீதம் 1 வசனம் எப்படி ஆரம்பிக்குது? யாருக்கு பயந்து? அதை சொல்லிட்டு ஆண்டவர் பாருங்க முழு குடும்பத்திற்கு உண்டான ஆசீர்வாதத்தை வச்சுட்டார். இங்கே காற்றை பார்த்து சிச்சுவேஷனை பார்த்து பயப்படக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்குங்க, அவர் பார்த்து பயப்படணும். நான் தேவனானால் எங்கே நீங்கள் அவருக்கு பயப்பட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அவர் கொண்டு போயிடுவாருங்க, அவர் நிச்சயமாக கொண்டு போவார். ஆமாம். என் ஆண்டவர், நான் ஆரம்பத்தில் சொன்னல, அவர் என்னை வழியில் விட்டு போகிறவரும் அல்ல, அவர் வழியில் என்னை மறக்கிறவரும் அல்ல. அவர் என் கையை ஒரு முறை பிடிச்சிட்டாருன்னா என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அது வரையிலும் என்னை கொண்டு போய் நிறுத்துற வரையிலும் அவர் என்னை கைவிடாத கர்த்தராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் 5:1 அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். இன்னைக்கு ஒருவேளை எதிர்காலத்தை குறித்து தானே பயம் உண்டா இருக்கலாம். அவர் நிச்சயமாய் கரை சேர்ப்பார். எவ்வளவு பெரிய போராட்டம்னா இருக்கலாம். என் வாழ்க்கையில் போராட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளால போய் சொல்லவே முடியாது. ஆமாம் தானே? என் வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லைன்னு யாருன்னா இருக்கிறீங்களா? கிலோ கணக்கில் இருக்குது பாஸ்டர். போகும்போது சொல்லுங்கள், பேக்கில் போட்டு அனுப்புகிறோம் ஒரு அரை கிலோ எல்லாரும் சேர்ந்து. அப்படியானா இருக்கீங்களா? ஆமாம் தானே? எல்லாருக்கும் அந்தந்த நாளுக்கு அதுனதின். ஆமாம் தானே? எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? பிரச்சனைக்கு சிலருக்கு சரீரத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு படிக்கிற இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், சிலருக்கு பிரச்சனையே வாழ்க்கையாக இருக்கலாம். எடி இல்லைன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, பொய் சொல்லவே முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கோங்க, என்ன நடந்தாலும் ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஒருத்தர் என்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறார். இன்றைக்கி நான் நம்புகிறேன் சில இடத்துல கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. நீ அக்கறைப்படுவ. ஆமாம். உன்னுடைய டெஸ்டினேஷன் மாறும். இப்படி சொல்கிறேனே, உன்னுடைய பவுல் சொன்னார்ல, பரம அழைப்பின் லக்கை நோக்கி ஓடுறேன்னு சொன்னார். அவர் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்கிறாரு? ஓடுறேன்னு தான் ஆரம்பிக்கிறாரு. ஆனால் முடியும் போது எப்படி முடிக்கிறாரு? நல்ல போராட்டத்தை ஓட்டத்தை ஓடுறேன்னு ஆரம்பித்தவர் நான் முடிக்கலன்னு முடித்தாரா? முடித்தேன். ஐ ஃபினிஷ்ட் மை ரேஸ். ஏன் தெரியுமா? அவரோடு கூட கர்த்தர் இருந்தார். அந்த தேவ மனிதனோடு கூட ஆண்டவர் இருந்தார். துவங்கின மன்னமாய் விடுகிறவர் அல்ல. இன்றைக்கி சில காரியங்களை ஆரம்பிச்சிருக்கலாம், ஒரு வேளை நின்று இருக்கலாம். ஆண்டவரே நின்றுட்டு நீ அமைதியாக இருக்கிறவர் அல்ல, அதை மீண்டும் இன்னும் ஆச்சரியவிதமாய் துவங்குவதற்கு அவர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். He is working behind the screen. அவர் உங்களுக்காக வேலை செய்து இருக்கிற ஆண்டவர். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் என்னை நிச்சயமாய் கரை சேர்ப்பார். நம்புறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அக்கறைக்கு போவோம். எத்தனை பேர் ரெடி அக்கறைக்கு வர? ஆமேன். போயிடுவோம்ல? போயிடுவோமா போக மாட்டோமா? பிரச்சனை வந்தாலும் காற்று அடித்தாலும் நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். இனி யாருன்னா பயப்படுவீங்களா? பக்கத்தில் பார்த்துக்க, பயம் வருமா? பயம் அவர் கொண்டு போவோன்னு சொல்லிட்டாரு. நம்ம பாடணும்ல, வாக்கு தத்தம் தந்தவர். அதில் இன்னொரு ஸ்டான்ஸ் இருக்கு, என்ன தெரியுமா? எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீர் என் பக்கத்தில் இருப்பதினால். என் பக்கத்திலே அவர் இருக்கிறார். கப்பலின் பின்னணியத்திலே அவர் இருக்கிறார். அவர் தூரமாக இருக்கிறவர் அல்ல. எல்லாம் கொஞ்சம் லெஃப்ட் ரைட்டு பாருங்கள், நல்லா திரும்பி பாருங்கள், அங்கே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வலதுபுறத்திலும் இயேசு இருக்கிறார், நம்முடைய இடதுபுறத்திலும் இயேசு இருக்கிறார். ஆனால் சில நேரத்தில் அவர் என்ன பண்ண மாட்டார், கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஆனால் அவர் எனக்காக என்ன பண்ணுறாரு? வேலை செஞ்சுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய போராட்டம் வரலாம்,
எவ்வளவு பெரிய பெருங்காற்று வீசலாம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படியா வேண்டுகிறேன் என்று சொன்னவர், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, நிச்சயமா நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் ஆகிய ஜீவனுள்ள தேவன் அவர் வல்லவர். பெருங்காற்று வீசுகிற புயல் காற்று நீ அடைய வேண்டிய லக்கை அது ஒரு நாளும் தடுக்க முடியாது. நிச்சயமாய் கர்த்தர் கரை சேர்ப்பார். அக்கறைக்கு போகும் பாருங்கள். ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாய் அடுத்த கரையில் உங்களை கொண்டு போய் கர்த்தர் சேர்ப்பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்கே தெரியுமா இருக்கோம்? இந்த கரையிலும் இல்லை, அந்த கரையிலும். இப்போ எங்கே தான் இருக்கோம்? நம்ம கடல் மீது தான் இருக்கிறோம். எங்கே இருக்கோம்? காற்று வீசுதா? வீசுதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ இல்லையா தோத்துறோம். புயல் அடிக்குதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பெரு காத்தா வீசுதாண்டவருன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் நான் இன்னும் மூழ்காமல் வாழ்றேன்னு சொல்கிறேங்க, அதை காட்டிலும் கொஞ்சம் சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பெருங்காற்று வீசினாலும் நான் மூழ்கி போகாதபடிக்கு கர்த்தர் என்னை பாதுகாக்கிற விருக்கிடங்கள் எல்லாம் எழும்பி நின்றவர்களாக கண்களை மூடி, ஆண்டவரே நிச்சயமாய் நீர் என்னை பாதுகாக்கிற தேவனா, நிச்சயமாய் நீர் என்னை வழி நடத்துகிற தேவனா, நிச்சயமாய் நீர் எனக்கு உதவி செய்கிற தேவனா, என்னோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. போராட்டங்கள் நிறைந்த வாழ்வா இருக்கலாம், பாடுகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அவர் என்னை கரை சேர்க்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம், ஆண்டவரே நான் நடக்க கூடாதபடிக்கு பிரச்சனைகள் எழுப்பி வரலாம், ஆனா கர்த்தர் ஒரு நம்பிக்கை தராரு. நீ கரை சேருவ, நீ கரை சேருவ, நீ போய் சேர வேண்டிய இடத்துல ஆண்டவர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார். ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லா வாய் தரதுக்கு அப்படியே ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாம் வாய் தரது ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவரே இந்த காரியத்தை நான் துவங்க போகிறேன், ஆண்டவரே இந்த காரியத்தை நாங்கள் துவங்கி இருக்கிற ஆண்டவரே, இது முடிவு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் அக்கறை சேருவேனா என்ற பயத்தோடு நான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குப்பா, நான் நிச்சயமாக கரை சேருவேன், என் பிள்ளை நிச்சயமாக கரை சேரும். ஒருவேளை பிள்ளைகளை குறித்து பயந்து வந்த பெற்றோர்கள் வலது கை வைத்து ஜெபம் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் பிள்ளைகளை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம், அவங்க எதிர்காலத்தை குறித்து நாங்கள் பயப்பட மாட்டோம். அவர்கள் சேர வேண்டிய லக்கை அவர்கள் நிச்சயம் அடைவார்கள். ஏனால் இது எங்கள் பலத்தினால் அல்ல, ஒருவர் வார்த்தையை தந்திருக்கிறார், அவர் நிச்சயமாய் கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரு பட்டயத்தை, ஆவிதரு பட்டயத்தை எடுத்து போராடி, சேர்ந்து சொல்லுவோமா, எடுத்து போராடி வெற்றி. மறுபடியும் சொல்லுங்க. வாழ்க்கை என்பது, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. அது நிரந்தரம் அல்ல. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரு பட்டயத்தை, ஆவிதரு பட்டயத்தை எடுத்து போராடி, கைதட்டி கைதட்டி எடுத்து போராடி, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா சுகமா இருமகனே. சொல்லுங்க. அவர் என்னை நடத்துவார். பிரியமானவனே உன் ஆத்துமா, உன் ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருமகனே. சொல்லலாமா? பிரயாணத்தில் பிரயாணத்தில் மேடு உண்டு, சொல்லுங்க. காற்று வீசினாலும் பிரயாணத்தில் மேடு உண்டு,
சத்தம் உயர்த்தி சொல்லுங்களேன். மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான் கால்கள் உனக்கு உண்டு மறவாதே, பிரியமானவனே. வாய்கிறது பாடலாமா? அக்கறை சேர்க்கிற தேவன் எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாயிரு மகனே. போதாது, நல்ல வாய் சத்தமா. பிரியமானவனே நாக்குமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்ட பந்தயம், ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய். சொல்லுங்களேன். ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுகின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும், நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு, ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே. நாக்குமா நல்ல கரங்களை தட்டி சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் நல்ல கை தட்டி. எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாய் இரு மகனே, பிரியமானவனே, பிரியமானவனே. நாக்குமா வாழ்வது போ, ஆமென். எல்லாவற்றிலும் ஆண்டு சுகமாய்